தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பில் 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் என்னுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நினைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 87ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை உங்கள் கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வசனங்களை வாசிக்க இந்த வசனங்களை நீங்களும் என்னோடு தொடருமாறு உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 87ஆம் சங்கீதம் அடைப்புக்குறிக்குள்ளே கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த கோராகின் புத்திரர்? கோராகின் புத்திரர், கோராகின் கூட்டத்தார், அவர்கள் குடும்பத்தார், இவர்களெல்லாம் லேவியர்கள். லேவியர்களிலே 3 பிரிவினர் உண்டு. ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த கோராகின் புத்திரர் என்று வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். இந்த சங்கீதம் கோராகின் புத்திரரால் ஆலயத்தில் பாடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட சங்கீதம் என்று நாம் சொல்லலாம். ஒரு காலத்தில் கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு எதிர்த்து நிற்க அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய பிள்ளைகளோ, வருங்கால பிள்ளைகளோ கொல்லப்படவில்லை, சந்ததி அழிக்கப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினாலே தேவாலயத்தின் பணிவிடைக்காரர்களாக மாறினார்கள், பாடகர்களாக திகழ்ந்தார்கள், பாட்டுக்கள் எழுதினார்கள். அவர்கள் பாடல்கள் ஆராதனைகளிலே பாடப்பெற்றன. அப்பேற்பட்ட கோராகின் புத்திரர் என்று சொல்லி அவர்களை குறித்து இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திற்கு ஒத்த சங்கீதங்கள் என்று சொல்லும் பொழுது 46, 47, 48ஆம் சங்கீதங்கள், 76ஆம் சங்கீதம், 125ஆம் சங்கீதம், 129ஆம் சங்கீதம், இந்த சங்கீதங்கள் எல்லாம் கோராகின் புத்திரரின் பாட்டுக்கு ஒத்த சங்கீதங்களாக இந்த சங்கீதங்கள் விளங்குகின்றன. எசேக்கியாவின் ராஜாவின் காலத்திலே அசீரிய சேனை அழிக்கப்பட்ட பொழுது, முறியடிக்கப்பட்ட பொழுது அதன் அடிப்படையிலே பின்னணியமாக கொண்டு எழுதப்பட்ட சங்கீதம். ஏசாயா 36 முதல் 39ஆம் அதிகாரங்கள் வரை இந்த வரலாற்று பின்னணியத்தை நாம் படிக்கிறோம். சியோனை அதிகமாக உயர்த்தி சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட, பாடப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி சியோனுக்கு கொண்டு வரப்பட்ட காரியத்தை இந்த சங்கீதத்தின் அடிப்படை கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன. இந்த வரலாற்று உண்மைகளை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். சியோன், சியோன் என்றால் பொருள் என்ன? பலவிதமான பொருட்கள். முதலாவதாக மலை என்ற அர்த்தம், 2வதாக ஆலயம் என்ற அர்த்தம், பிறகு எருசலேம் என்று பொருள், அதற்கடுத்தாற் போல சபையை குறிப்பிடுவது, இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை குறிப்பிடுவது, பல்வகை பொருட்களினாலே சியோன் என்ற மலை விளக்கப்படுகிறது வேதத்திலே. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதத்தை முதலாவதாக நான் வாசித்து விடவா? ஏனென்றால் இது ஒரு சிறிய சங்கீதம். அவ்வளவு வசனங்களையும் ஒரே தடவையிலே நான் வாசித்து விடுகிறேனே. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த சங்கீதத்தின் வசனங்களை வசனமாக நாம் பார்க்கலாம். 87ஆம் சங்கீதம் முழுவதையும் நான் வாசிக்கிறேன். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ, பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும்போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று
பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் என்று சொல்வார்கள் என்று சொல்லி இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேனே. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சேலா சேலா என்று வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்துல நாம் நிறுத்தி முந்தின வசனங்களை மீண்டும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதன் கருத்துக்களை கைக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து மற்ற வசனங்களை வாசிக்க வேண்டும். சேலா என்றால் நிறுத்தி யோசித்து வாசித்து சிந்தித்து சொல்லக்கூடிய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து மற்ற வசனங்களை தொடர வேண்டும் என்பது பொருளாகும். சரி, 3 கருத்துக்களை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மகிமையான விசேஷங்கள் என்று சொல்லி முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். கர்த்தருடைய பர்வதங்களை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். ஆண்டவருடைய பர்வதங்கள், அவற்றின் மேல் ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து என்னும் அஸ்திபாரம், அதன் மேல் சபை கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3 வசனத்திலே பார்க்கிறோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பாடுகிறோமே. சபைக்கு அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமின்றி அவர் காட்டக்கூடிய வழிகள். அந்த வழிகள் எங்கே? அவருடைய வசனங்கள். மத்தேயு 7 வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனங்கள். ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமாக கொண்டு அவர் காட்டும் வழிகளிலே, அந்த வழிகள் வசனங்களிலே விளங்குகிறதே, அந்த வசனங்களை வாசித்து வாஞ்சித்து அவற்றை கை கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமாம், இயேசுவானவர் உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா? எது உங்களுடைய அஸ்திபாரம்? உங்களுடைய சாமர்த்தியமா? உங்கள் சம்பாத்தியமா? உங்கள் சன்மார்க்கமா? உங்கள் சம்பூரண வயதா? எதை அஸ்திபாரமாக கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? வயது என்பது வளர்ச்சி அல்ல. ஏஜிங் இஸ் நாட் க்ரோயிங். வயதாகி கொண்டிருக்கிறது என்பது வளர்ச்சி அல்ல. ஆண்டவரை அஸ்திபாரமாக கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாகவும் அனுதின வளர்ச்சிக்கு அடிகோலுவதுமாக இருக்கும் என்று அறிய வேண்டும். 2வதாக வசனம். கன்மலையிலே கட்டப்பட்ட வீடு, மணலிலே கட்டப்பட்ட வீடு என்று சொல்லி மத்திய 7 வாசிக்கிறோமே. மணலிலே கட்டப்பட்ட வீடு என்றால் நம்முடைய சொந்த சொத்து, சம்பாத்தியம், சாமர்த்தியம், திறமை இவர்களின் மேல் கட்டப்படுவது. அது அழிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை அஸ்திபாரமாக கொள்ளுகிறவர்கள் கன்மலையில் மேல் வீடு கட்டப்பட்ட மனிதர்களுக்கு ஒப்பாவார்கள். எனவே ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் இதெல்லாம் ஆண்டவருடைய வசனத்திற்கு ஒத்திருக்கிறதா என்பதை பார்த்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஐயா, வசன அறிவு எங்களுக்கு அவ்வளோ தூரம் கிடையாது ஐயா. என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற போதகர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற மூப்பர்கள், ஆவிக்குரிய முதிர்ச்சி பெற்ற மூப்பர்கள், இப்படி பழுத்த விசுவாசிகளை நீங்கள் கலந்துரையாடி உங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேத வசனம் என்ன சொல்கிறது என்று கேட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. வாழ்க்கை என்பது போராட்டமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவித்து காத்துக்கொள்ள வேண்டுவது நம்முடைய கடமை. மேலாக ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட வாழ்க்கை, அவருக்குள்ளான பரிசுத்தமான வாழ்க்கை, அவருடைய கனி தரும் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையெல்லாம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மகிமையான விசேஷங்கள் நம் மூலமாகவும் நம் சார்பிலும் வசனிக்கப்படும். மகிமையான விசேஷங்கள். முதலாவதாக பர்வதங்களின் மேல் அஸ்திபாரம். 2வதாக பிரியமான வாசல்கள். யாக்கோபின் வாசல்களை பார்க்கிலும் சியோனின் வாசல்கள். சியோனின் வாசல் என்று சொல்லும் பொழுது எருசலேமின் வாசல் அல்லது தேவாலயத்தின் வாசல் அல்லது திருச்சபையின் வாசல். இந்த வாசல்கள் மிக பெரியவை, மிக சிறந்தவை. அவை ஆண்டவரால் படைக்கப்பட்டவை என்ற கருத்தை உபாகமம் 7 6-8 எபேசியர் 2 14-16 பார்க்கிறோம். கர்த்தரால் இந்த வாசல்கள் உருவாக்கப்பட்டவை. 2வதாக இவை பிரித்தெடுக்கப்பட்டவை என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் 1வது வசனத்திலும் பார்க்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டவை என்றால் என்ன பொருள்? தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்டவை என்பது பொருளாகும்.
பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாகும். ஆக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதும் நம்முடைய கடமையாகும். இன்னும் 2வது வசனத்திலே அது பிரியமான வாசல்கள் என்று சொல்லியும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது அதிக மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறானே 122 சங்கீதம் 1 வசனத்திலே, அதுபோல கர்த்தருடைய வாசல்கள், சீயோனின் வாசல்கள் பிரியமான வாசல்கள். அதற்குள்ளே புகும் பொழுது அது பிரசன்னம் நிறைந்த வாசல்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளலாம். படைக்கப்பட்ட வாசல்கள், பிரித்தெடுக்கப்பட்ட வாசல்கள், பிரியமான வாசல்கள், பிரசன்னம் நிறைந்த வாசல்கள். தேவ பிரசன்னம் கர்த்தருடைய ஆலயத்திலே உண்டு. கர்த்தரோ தம்முடைய ஆலயத்திலே இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அது மட்டுமல்ல, ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அங்கே விசுவாசிகள் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணக்கூடிய தெய்வம் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கருளி இருக்கிறார். எனவே கர்த்தருடைய வாசல்கள் பிரியமானவைகள் மட்டுமல்ல, பிரசன்னம் நிறைந்த வாசல்கள். எனவே அவற்றிலே பிரியம் வைத்து ஆண்டவரை அனுதினமும் தொழுது கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக முதலாவதாக மகிமையான விசேஷங்கள், 2வதாக மறுபடியும் பிறந்தவர்கள். அந்த வாசல்களுக்குள்ளே, அந்த திருச்சபைக்குள்ளே மறுபடியும் பிறந்தவர்கள் உண்டு. மாம்சத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் குறைவு. மறுபடியும் பிறந்தவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 12 13 வசனத்திலே, 1 யோவான் 5 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் காண்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு உண்டா? மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லையே. ஆனால் வேதம் சொல்கிறது 4 வசனம் முதல் 6 வசனம் வரை பார்க்கையிலே, 87 சங்கீதம் 4 முதல் 6 வரை பார்க்கும் பொழுது, என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும் சீயோனை குறித்து இன்னான் அதில் பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதில் பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே நிறுத்தி சிந்தித்து தியானித்து கைக்கொள்ள ஒப்பு கொடுத்து தொடர்ந்து செல்லுங்கள் என்பது பொருளாகும். மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள், நெருங்கிய உறவு கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக புறஜாதிகளுடைய பட்டியலை எங்கே பார்க்கிறோம்? ராகாப் எகிப்தியரை குறிப்பிடுவது. பாபிலோன், பெலிஸ்தியர், தீரியர், எத்தியோப்பியர், இந்த மனிதர்களெல்லாம் புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், யூதர் அல்லாதவர்கள், இஸ்ரவேலர் அல்லாதவர்கள். இவர்களெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. புறஜாதிகள் மட்டுமல்ல, பகைவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கையும் இங்கே காணப்படுகிறது. யார் அவர்கள்? பெலிஸ்தியர்கள், தீரியர்கள். இவர்களெல்லாம் பகைவர்கள். இவர்களும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து தொழுது கொள்ளுவார்கள் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்பிக்கிறது. ஆக மொத்தத்திலே இவர்கள் எல்லாரும் பூமியிலே உள்ளவர்கள். பூமி கர்த்தருடைய காரியுண்ணியத்தினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. பூமி கர்த்தரை அறியும் அறிவினாலே நிறைந்திருப்பதினாலே அவரை அறிந்து கொள்கிறவர்களாக இவர்களெல்லாம் காணப்படுகிறார்கள். சீயோனுக்கு சேர்வார்கள். சீயோன் பரிசுத்தவான்களுடைய கூட்டம். 5 வசனத்திலே சீயோன் என்ற பதம் இடம்பெறுகிறது. இவருடைய பெயர்களெல்லாம் 2 நிலைமைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, எருசலேமை சேர்ந்தவர்கள். இவர்கள் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், அங்கே ஆலயத்தின் அங்கத்தினர்கள். மற்றவர்கள் புறஜாதிகள், அவர்களும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள். இந்த 2 பேருடைய பெயர்களுமே யார்? இந்த 2 பேர்கள், ஒன்று திருச்சபை மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள்.
இரண்டாவதாக புறஜாதிகள், ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வந்தவர்கள். இருவருடைய பெயர்களுமே பரலோக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன. கர்த்தரே அதை எழுதுகிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு அங்கத்தினர் பதிவேடு இருக்குமே, ஒரு ரிஜிஸ்டர். அதில் அந்த ஆலயத்தில் உள்ள அங்கத்தினர்கள் பெயர்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கும். நான் ஒரு சபையில் அங்கத்தினன், எனக்கு அங்கே பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. வருஷந்தோறும் நான் அதற்கு ஒரு சந்தா கொடுக்க வேண்டும், அவ்வப்போது காணிக்கைகள் கொடுக்க வேண்டும். இந்த சபையிலே நான் ஒரு அங்கத்தினன் என்று சொல்லி என்னுடைய போதகர் எனக்கு ஒரு நற்சான்றிதழ் சர்டிஃபிகேட் அவர் வழங்குவார். ஆலயத்திலே நான் ஒரு அங்கத்தினன். ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய சரீரத்தில் அங்கமாக இருப்பது பாக்கியம். என்ன சொன்னேன்? ஆலயத்திலே ஒரு அங்கத்தினராக இருப்பதை பார்க்கலாம். ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக இருப்பது பாக்கியம். ஆண்டவருடைய சரீரத்திலே அங்கமாக இருக்க வேண்டும். யார் இந்த அங்கங்கள்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7 முதலாகவே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடனே அவர் நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்தார் என்று வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள். 8ஆம் வசனம் முதல், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே தங்களுடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் பெயர்களெல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் காண்கிறோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்பினவர்கள், பகையிலிருந்து மனம் திரும்பினவர்கள், பழைய மதத்திலிருந்து மனம் திரும்பினவர்கள், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், பரலோக புஸ்தகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், அவர்களே இவர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இவர்களெல்லாம் மெய்யான சீயோனுடைய பரலோகத்தின் அங்கத்தினர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆமையா, மனம் திரும்பினவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்களுடைய பெயர்களெல்லாம் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. மற்றவர்கள் இன்னும் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அறியாமல் இருப்பார்களே, ஆண்டவரை அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பார்களே, அவர்களுடைய பெயர்கள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறதா? எழுதப்பட்டிருக்கிறதே. அவருடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோக புஸ்தகத்திலே, ரட்சிக்கப்படாதவர்கள் புழுதியிலே. புழுதியிலே? ஆம், புழுதியிலே. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். எரேமியா 17:13 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். புழுதி அழுக்கானது, அழுக்கானதில் எழுதப்படுகிறது. புழுதி எல்லாராலும் மிதிக்கப்படுவது, அருவருப்பான அசிங்கமான ஒரு இடம், மற்றவர்களால் அங்கீகரிக்கப்படாத இடம், விலக்கப்பட்ட இடம். அதில் இந்த பெயர்கள் புழுதி ஒரு காற்றடித்தால் பறக்கும், இல்லாமற் போகக்கூடிய பெயர்கள் என்று சொல்லியும் வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக புழுதியில் எழுதப்பட்ட பெயர்கள், அந்த பெயர்களாலே, அப்படிப்பட்ட மனிதர்களாலே ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு அந்த மனிதர்கள் பேரிலே பிரியமும் இல்லை. எனவே மறுபடியும் பிறந்தவர்கள் ஆண்டவருக்கு முக்கியம். அதற்குரிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்தும் வைத்திருக்கிறார். மாம்சத்திலே நான் பிறந்தேன், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். என் மகன் என் இரத்தத்திலே பிறந்தான், நான் இயேசுவின் இரத்தத்திலே பிறக்க வேண்டும். அப்போதான் இயேசுவுக்கு நான் மகனாக, பிள்ளையாக வாழ முடியும். தேவனுக்கு பிள்ளைகள் உண்டே ஒழிய பேர பிள்ளைகள் கிடையாது. என்ன சொன்னேன்? தேவனுக்கு பிள்ளைகள் உண்டே ஒழிய பேர பிள்ளைகள் கிடையாது. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நான் சொல்லுகிறேன். என் மகன் பரமண்டலங்களில் இருக்கிற என்னுடைய தாத்தாவே என்று சொல்வானா? ஆஹா, அவனும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தான் சொல்லுவான். எனக்கும் பிதா தெய்வம், எனக்கும் தெய்வம் பிதா. அதுபோல என்னுடைய மகனுக்கும் பிதா தெய்வம், தெய்வம்தான் பிதா. இருவருக்கும் தேவன், இருவருக்கும் தேவன் தகப்பன், பிதா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நானும் என் மகனும் என் வீட்டாரும் கர்த்தரை
பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு தெய்வம் அப்பா, பிதா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. முதலாவதாக மகிமையான விசேஷங்கள், இரண்டாவதாக மறுபடியும் பிறந்தவர்கள், மூன்றாவதாக 7ஆம் வசனத்திலே மகிழ் கொண்டாடுகிறவர்கள் என்று சொல்லியும் இந்த சங்கீதத்திலே நாம் வாசித்து முடிக்கிறோம். சங்கீதம் என்ன சொல்கிறது? இந்த 87ஆம் சங்கீதத்திலே கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் அறிவிக்கக்கூடிய காரியம், எங்கள் ஊற்றுகளெல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் என்று சொல்லி சங்கீதம் முடிக்கிறது. பாட்டு, ஆட்டம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தம். அவருடைய ஊற்றுகளிலே வாழக்கூடியவர்களுக்கு அனுபவம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யார் இவர்கள்? ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள், பிள்ளைகள், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிரஜைகள், மனமாறி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புறஜாதிகள், பாஷைக்காரர்கள். இவர்களெல்லாம் ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், ஆனந்தம் கொண்டாடுகிறார்கள். காரணம், கர்த்தராகிய ஜீவ ஊற்று, அதை கண்டுபிடித்தவர்கள், அதிலே பங்கு பெறுகிறவர்கள். ரட்சிப்பு கர்த்தருடைய ஜீவ ஊற்று, பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஜீவ ஊற்று, ஆண்டவருடைய ஆலயம் கர்த்தருடைய ஜீவ ஊற்று. இந்த ஊற்றுக்களெல்லாம் புத்துணர்ச்சி கொடுக்கும், புதுபலன் கொடுக்கும், புத்துயிர் கொடுக்கும், நம்மை வாழ வைக்கும். அனுதினமும் கொண்டாட்டமான வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுகூலம் செய்கிறார். மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படக்கூடிய இடத்திற்கு நாமெல்லாம் வந்து சேர்ந்தோம். நாமெல்லாம் மறுபடியும் பிறந்த மக்களாக திருச்சபையிலே காணப்பட வேண்டும். மூன்றாவதாக மகிழ் கொண்டாடுதல் நம்முடைய வாழ்க்கையின் அன்றாட அனுபவமாக இருக்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி வாழ்க்கையின் ஒரே லட்சியம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிழ்ச்சி, இவற்றை கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து முன்னேறி செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் ஆடல், பாடல், கொண்டாட்டம் எல்லாம் காணப்படத்தக்கதாக மகிமையான விசேஷங்கள் எங்கள் மத்தியிலே வந்தனவே. அவற்றிற்கெல்லாம் நாங்கள் செவி கொடுத்த ஆண்டவரே, பாவங்களிலிருந்து மனம் திரும்பி இயேசுவின் இரத்தத்தினாலே மறுபடியும் பிறந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழவும், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்களாக திகழவும், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ் கொண்டாடி வாழவும் நீர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.